அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் மக்களை சந்திக்க சட்ட ரீதியான முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக தவேக தலைவர் விஜய் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். முழு விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் செல்வது குறித்தாக ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார். அதில், என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்களுக்கு வணக்கம். கரூரில் ஏற்பட்ட தாங்க முடியாத வேதனையான நிகழ்வில் நம் குடும்ப உறவுகளை இழந்து தவிக்கிறோம். இந்த சூழலில் உங்களுக்கு ஆறுதலாகவும் ஆதரவாகவும் எல்லா வகையும் இருப்போம் என்பதை மீண்டும் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். சென்ற வாரம் உங்களுடனான நம் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள மேற்கொண்ட காணொலி அழைப்பில் நாம் சொன்னது போலவே நமது சந்திப்பிற்காக அதற்கான சட்ட ரீதியான அனுமதி முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறோம். அனுமதி கிடைத்ததும் நிச்சயமாக சந்திப்போம். இதனிடையே நாம் ஏற்கனவே 28/9/2025 அன்று அறிவித்தபடி குடும்ப நல நிதியாக ரூபாய் 20 லட்சத்தை வங்கியில் RTGS வழியாக தமிழக வெற்றி கழகம் சார்பாக 18/10/2025 தேதியில் அனுப்பி வைத்துள்ளோம். இதை நமது உதவிகரமாக ஏற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இறைவன் அருளுடன் இந்த கடினமான தருணத்தை கடந்து வருகிறோம். நன்றி. இப்படிக்கு உங்கள் விஜய் என்று இந்த கடிதத்திலே விஜய் தெரிவித்திருக்கிறார். கடந்த 13ஆம் தேதி கரூர் செல்ல இருப்பதாக திட்டமிடப்பட்டிருந்தது. இடம் உறுதியாகாத காரணத்தினால் அன்று செல்ல முடியவில்லை. அதே போல 17ஆம் தேதியும் கரூர் செல்ல விஜய் திட்டமிட்ட நிலையில அன்றும் செல்ல முடியாத காரணத்தினால விரைவில் சட்ட ரீதியாக அணுகி விரைவில் உங்களது சந்திப்பேன் என்ற தொனியிலே அவர் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.